ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக விலையேற பெற்றவைகள் என்கிற தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து படிக்க தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் விலையேற பெற்றவைகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பணத்தையும் தங்கத்தையும் மற்றும் பொருளாதாரமற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் அவைகளையெல்லாம் விலையேற பெற்றவைகளாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் வேதம் ஆவிக்குரிய ரீதியில் சில காரியங்களை விலையேற பெற்றவைகள் என்று சொல்லுகிறது. எவைகளெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவைகளாக இருக்கின்றன, ஏன் அவைகள் விலையேற பெற்றவைகளாக இருக்கின்றன? அதாவது ஒரு காரியம் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அது காஸ்ட்லி, ஏன் அது ப்ரெஷியஸ், ஏன் அது ப்ரைஸ்லெஸ், ஏன் அது விலை மதிப்பில்லாததாக இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு பொருள் அது ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். அப்போ அதனுடைய குவாலிட்டி. அப்போ கவனிங்க, நம்ம வேதத்தில் எவைகளெல்லாம் விலையேற பெற்றது, ஏன் அவைகள் விலையேற பெற்றது என்று கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்களை கடந்த 2 வாரத்தில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் கூட ஒரு 4 காரியங்களை தொடர்ந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதன் வரிசையில் முதலாவது பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்றவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். ஆமென். 2வது அதே 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 19வது வசனம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று பார்த்தோம். ஆமென். அதன் பின்பதாக எபிரேயர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று பார்த்தோம். அல்லேலூயா. அதன் பின்பதாக மத்தேயு 13வது அதிகாரத்தின் 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது. ஏன் தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது என்பதையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5வதாக சங்கீதம் 36வது சங்கீதத்தின் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை விலையேற பெற்றதாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்திருக்கிற கிருபைகள் விலையேற பெற்றவைகளாக இருக்கிறது என்று பார்த்தோம் கடந்த வாரத்தில். அதன் பின்பதாக 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய விசுவாசம் காஸ்ட்லி, விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தோம். அப்போ கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்கள், இத்தனை காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அவைகள் விலையேற பெற்றவைகளாய் இருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம், ரட்சிப்பு, கடந்த வாரத்தில் பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கிருபை, நம்முடைய விசுவாசம், இவைகள் எல்லாமே விலையேற பெற்றவைகள். ஏன் இவைகள் எல்லாம் விலையேற பெற்றவைகள் என்பதையும் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் கூட தொடர்ந்து 7, 8, 9, 10 ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கமான காரியங்களுக்கு, கேடான காரியங்களுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி, நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வளருவதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இங்க பேதுரு எழுதுகிறார், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மகா மேன்மை. என்னங்க, நல்லா சொல்லுங்க, மகா மேன்மை, அருமையான வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? அருளி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை குறித்து பேதுரு எழுதும்போது சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இந்த வேத வசனங்கள் மகா மேன்மை உள்ளது, அருமையானது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேத வசனங்கள் விலையேற பெற்றவைகள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவைகள் விலையேற பெற்றவைகள். உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள்
ஒருவேளை ஒரு 300 ரூபாய்க்கு வேதம் வாங்கியிருக்கலாம், இல்லை 150 ரூபாய்க்கு பைபிள் இருக்குது. இது வந்து என்னோட பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு போன பேட்ச் கான்வொகேஷனில் கொடுத்தாங்க. எப்படியும் ஒரு 1000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த பைபிள். சிலர் கையில் 1000 ரூபா பைபிள் வச்சுருப்பீங்க, சிலர் கையில் 500 ரூபா 600 ரூபா பைபிள் வச்சுருப்பீங்க. சரி, அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, இப்போ என் கையில் இங்கே ஒரு பைபிள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில பைபிள் 2000 3000 சொல்லுவாங்க. அப்போது கவனிங்க, இந்த காலை வேளையில் இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வசனங்களை வேதம் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறது. ஏன் 150 ரூபா 300 ரூபாய்க்கு பைபிள் இருக்குன்னா, இந்த லெதரு மேலே இருக்கக்கூடிய லெதரு, சில வேதம் லெதர் பாண்டடாக இருந்தால் அது விலை அதிகம், 2000 3000க்கு கூட இருக்குது. நேற்று ஒரு இடம் போயிருந்தோம், போயிட்டு வரும்பொழுது எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, சென்னைக்குள்ளே போயிட்டாகவே ஏதாவது ஒரு புத்தக நிலையத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அப்படி போகும்போது அப்போ பார்க்குறாங்க, என் ஒய்ஃப் பார்க்குறாங்க, ஒவ்வொரு பைபிளாக எடுத்து பார்க்குறாங்க. என்னப்பா இது 2000 போட்டிருக்கு, இது 3000 போட்டிருக்கு, ஐயோ 4000 ரூபாய்க்கெல்லாம் பைபிள் இருக்கே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அது உள்ள எல்லாம் ஒன்று தான். சில ஸ்டடி பைபிள்ஸ் இல்லைன்னா வியாக்கியானங்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த லெதர் பாண்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ விலை விற்பாங்க. சில வேதாகாமங்கள் அது ஆய்வுரை வேதாகாமங்களாக இருக்கிறபடினால விலை உயர்ந்ததாக இருக்கும். சரி, ஆனால் கவனிங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்த லெதரு அல்லது இந்த தோல் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அது நிமித்தம் அவங்க விலை உயர்வாக கம்மியாக வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அது வேற. ஆனால் பேதுரு என்ன எழுதுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், அல்லேலூயா, இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், அது 150 ரூபா பைபிளாக இருந்தாலும் சரி, 300 ரூபா பைபிளாக இருந்தாலும் சரி, 1000 ரூபா பைபிளாக இருந்தாலும் சரி, வேதத்தில் உள்ள வசனங்கள் விலையேற பெற்றவையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற அவருடைய சத்திய வேதம் அது விலையேற பெற்றது. ஏன் அது விலையேற பெற்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. யாருடைய வார்த்தை அது? சொல்லுங்க, யாருடைய வார்த்தைங்க? தேவனுடைய வார்த்தை அது. அப்போ அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால தேவன் அதை பிரத்யட்சமாய் நமக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய வழிநடத்துதலுக்காக வாக்குத்தத்தங்களாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால அவைகள் எல்லாம் மகா மேன்மையும் அருமையுமானவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனால தான் பக்தன் அவர் சொல்லும் பொழுது இந்த வேத வசனத்தை குறித்து அவர் இப்படியாய் பாடுறார். 119வது சங்கீதத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 119வது சங்கீதம் அங்கே வாசித்து பாருங்க, 72வது வசனம். அங்கே வேதம் சொல்லு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அங்கே கவனிங்க, அநேகம் ஆயிரம், எப்படியா? அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளிகளை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆயிரக்கணக்கான பொன்னும் வெள்ளியும், கிராம்னு வச்சுப்போமா, கிராம் கணக்கில் ஒரு 1000 கிராம் அப்படின்னா எவ்வளோ? 1 கிலோ. 1000 கிராம்னா எவ்வளோ? 1 கிலோ. சரி, 1000 கிலோ கூட வச்சுக்கோங்க, 1000 கிலோ கூட வச்சுக்கோங்க. பக்தன் என்ன எழுதுறாருன்னா, ஆயிரம் ஆயிரம், அநேகம் ஆயிரம் அப்படின்னா 1000 ஆயிரம், ஒரு 1000 கிடையாது, பல ஆயிரம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 4000 இருக்கலாம், 50,000, எவ்வளவு ஆயிரங்கள், எவ்வளவு 1000 கிராமாக இருந்தாலும் சரி அல்லது நகைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை நகைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் காட்டிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம் விலையேற பெற்றது. கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே 119வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இப்போ நம்ம அதுதான் படித்தோம் இல்லையா? வாசிங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த 119வது சங்கீதத்தில் வேதம், நீதி, நியாயங்கள், சாட்சி, பிரமாணம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வேதத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ பக்தன் சொல்றாரு, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல அப்படின்னா, நிறைய ஐஸ்வர்யத்தில் ஒரு மனிதனுடைய ஆத்துமா எப்படி களி கூறுதோ அது போல என்னுடைய ஆத்துமா உம்முடைய வசனத்தில் களி கூறுகிறது ஆண்டவரே. அல்லேலூயா. பக்தன் சொல்றாரு, பொன்னை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும், சுத்த பொன், பியூர் கோல்டு, அதை காட்டிலும் நான் எதில் பிரியமாக இருக்கிறேன்னா உம்முடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 162வது வசனம்.
மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். அல்லேலூயா. மிகுந்த கொள்ளையுட அந்த நாட்களில் ஒரு ராஜா இன்னொரு ராஜா அவனிடத்துல யுத்தத்துக்கு போய் தேசத்தை சூறையாடும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இவங்களுக்கு உரியது. அப்படிதான் நம்ம பெட்டு கட்டி விளையாடுவோம் இல்லையா, சில நேரங்களில் தோத்துட்டா வாட்ச் எனக்கு கொடுத்துடணும், தோத்துட்டா என்ன பண்ணணும், செருப்பு எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ராஜா இன்னொரு ராஜா அவனிடத்துல தோற்று போகும்பொழுது அந்த ராஜாவுடைய வளங்களை எல்லாம் இந்த ராஜா என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தேசத்துக்காக அங்கிருந்து பறித்து கொள்ளுவான். அப்போ பக்தன் சொல்றாரு, அநேகமாயிரம் கொள்ளையுடைமைகளில் மகிழ்வது போல என்னுடைய ஆத்துமா உம்முடைய வசனத்தில் களி கூறுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? சரி, சங்கீதம் 19வது சங்கீதத்துக்கு வருவோம். 19வது சங்கீதத்தின் 10வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம். அங்கே வேதம் சொல்லு, அவைகள்லாம் எதுனா கர்த்தருடைய வசனங்கள். சரிங்களா? கர்த்தருடைய வசனங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது கர்த்தருடைய வசனம். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனிதன் பொன்னுக்கும் பசும் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அவர் ஒப்பிட்டு இது விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. எது? உங்களுடைய கரங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வரல பாருங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நல்ல கவனிங்க, விலையேற பெற்றவைகளாக இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஈடே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாதுங்க. இதுதாங்க பெரிய சொத்து, இதுதான் பெரிய சொத்து. என்னுடைய அறையில் சின்ன வீடு தான், 2 அறை தான் எங்களுது. அதில் ஒரு அறையில் பாதி என்னுடைய புத்தகங்களே அடக்கி வச்சுருப்பேன். அப்போ 2 ரேக்கில் கிட்டத்தட்ட 3 ரேக்கில் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு தடவையும் என் பையன் அங்கே போய் நின்று ஏதாவது புக்ஸ் எடுப்பான். அவனுக்கு ஒன்றும் படிக்க தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து கூட்டி இப்போ தான் படிக்கிறார், 5 வயசு இல்லை. ஏன்னா புத்தகங்களை எடுப்பான். அவன் எடுக்கும்போது அப்பா இது எடுக்கலாமா அப்படின்வான். எப்பா எல்லாம் உனக்கு தான்ப்பா, அப்பா உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே இது தான்ப்பா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அப்பா உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற பெரிய விலை உயர்ந்த சொத்தே இதுதான்ப்பா, எல்லாம் உனக்கு தான், நீ படிக்கலாம், இது எல்லாத்தையுமே எடுத்து படிக்கலாம். ஏதாவது எடுத்து என்ன பண்ணுவான்னா அண்டர்லைன் போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அடி கோடுறதை பார்க்குறான்ல பைபிளில், அந்த மாதிரி ஏதாவது உட்காந்து என்ன பண்ணுவான்னா அடி கோட்டுக்கிட்டு இருப்பான். சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. கவனிங்க, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் அது விலையேற பெற்றது. You cannot match anything with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நிகராக நீங்கள் வேற எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிகராக்க முடியாது. அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள். It's a word of God, comes from God. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த மனிதர்கள் கொண்டு அவர் நமக்கு கொடுத்த அருமையான வார்த்தைகள் இவைகள். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் வருவதற்காக எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்களுடைய ஜீவனையே அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவ மிஷனரிகள், எத்தனையோ கிறிஸ்தவ எழுத்தாளர்கள், இந்த வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் இரவும் பகலும் கண்விழிப்புகளில் தூக்கம் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல், அவர்களுக்கு சரியான போஷாக்கு இல்லாமல், அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நீண்ட வருஷங்களாக எழுதி இந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு மொழியிலையும் அவர்கள் ஒவ்வொரு புது மொழிகளை கற்றுக்கொண்டு அவைகளை எல்லாம் வெவ்வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவைகளை எல்லாம் எழுதி இன்னைக்கு நம்ம கையில் ரொம்ப சாதாரணமாக இந்த வேதம் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த வசனத்துக்கு பின்பதாக ஒரு பெரிய தியாகம் இருக்குங்க. இந்த பைபிள் நம்ம கையில் வருவதற்கு சாதாரணமாக வரல, அது ஒரு பெரிய சரித்திரம். அது அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இந்த பைபிள் ரொம்ப சாதாரணமாக நம்முடைய கரங்களில் வரல. எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த வேத வசனங்கள் ஜனங்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்து தங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாங்க. ஏன் ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு வார்த்தைக்காக ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு போகணும்? ஏன் நான் இதை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் இந்த வசனத்திற்காக, இந்த வேதம் நம்முடைய கரங்களில் வர வேண்டும் என்று இரவும் பகலும் கண்விழிப்புகளில் அவர்கள் பணங்களையும் தங்களுடைய உழைப்புகளையும் தங்களுடைய குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை, கணவனை தியாகம் செய்து
மரிக்க கொடுத்து இவர்களும் மரித்து பல தியாகங்கள் செய்து இந்த வசனத்தை ஏன் நம்முடைய கரங்களில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த வசனங்கள் விலையேற பெற்றவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனங்கள் விலையேற பெற்றவைகள், ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப சாதாரணமாக நடத்தாதீங்க. அதனால தான் எங்கள் வீட்லேயும் சரி, இல்லை எங்கள் வீட்டில் இந்த வேத புத்தகத்தை என்னுடைய மகனோ மனைவியோ அல்லது யாராவது ஏதாவது தெரியாமல் அவங்க எங்கேயாவது வச்சுட்டா கூட எனக்கு பயங்கர உடனே திட்டுவேன். உடனே திட்டி அவங்க எங்கே இருந்தாலும் உடனே வந்து உங்கள் கையால் எடுத்து ஒழுங்கா அதை சரியான இடத்துல வைங்க. ஆமென். எங்கள் வீட்டில் நடக்காது, மோஸ்ட்லி நடக்காது, 99.9% நடக்காது. ஏதாவது அவசரத்தில் ஒருவேளை என்னுடைய மனைவியில் என்னுடைய பிள்ளை எங்கேயாவது அதை தவறி வச்சுட்டு போயிட்டா கூட அவங்கள உடனே கூப்பிட்டு அதை எடுத்து ஒழுங்கான இடத்துல வைங்க. கர்த்தருடைய வசனம் அது விலையேற பெற்றது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அப்போ கவனிங்க, பேதுரு எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். ஏன் அவர் அதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஏன் அவருடைய தியாலஜியில், அவருடைய இறையில்ல அவர் ஏன் அதை விலையேற பெற்றதுன்னு சொல்ல வராரு, பேதுரு ஏன் அதை விலையேற பெற்றதுன்னு சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வாசிங்க, மறுபடியும் வாசிங்களேன். 2 பேதுரு 1:4. இச்சையினால் நல்ல கவனிங்க, உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் அந்த பழத்தை இச்சித்தது நிமித்தம், அவன் நிமித்தம் இந்த உலகத்தில் பாவம் என்கிற கேடும் அழிவும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒதுக்கி வைத்திருந்த அந்த பழத்தை அவன் இச்சித்தது நிமித்தம், கவனிங்க என்ன நடந்தது? உலகத்தில் பாவம் வந்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் மகா மோசமான ஒரு கேடு ஏற்பட்டது. என்னன்னா, மனுக்குலம் பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு பாத்திரவான்களாய், பாதாளத்துக்கு பாத்திரவான்களாய் மாறி இருக்கிறார்கள். இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, பேதுரு எழுதுறாரு, அவருடைய புரிதலில் கொஞ்சம் ஆழமான ஒரு புரிதல். இந்த பாவம் என்கிற கேட்டில் இருந்து ஒரு மனுஷன் தப்பி அவன் விடுவிப்பதற்கு தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மகா மேன்மையும் அருமையான வசனங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து, நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து அவர் பாடுபட்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து மறுபடியும் உயிர் தெழுந்து பரமேறினார். அவர் தம்முடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசையும், பிசாசு கொண்டு வருகிற சகல சோதனைகளையும், உபத்திரவங்களையும், பாவங்களையும் ஜெயிக்க தேவன் நமக்கு மேன்மையான இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, புரியாதவங்களுக்காக மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசுவானவர் பிறந்து மரித்து பரமேறி தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதான்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு நாம் தப்பி விலகி ஓடுவதற்கு வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. எப்படி உதவி செய்து? இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா, சங்கீதம் வாசிக்கும் 119வது சங்கீதத்தில், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். அப்போ இந்த வசனங்கள் எது பாவம் எது பாவம் இல்லைன்றதை காட்டுது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் ஒரு காரியம் பாவம் பாவம் இல்லைன்னு எப்படிங்க நீங்கள் வகையை இருப்பீங்க? வசனம் தான் நமக்கு காட்டுது எதெல்லாம் பாவம் எதெல்லாம் பாவம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு பாவம் எது என்பதை காண்பித்து கொடுத்து, அந்த பாவத்தில் நாம் ஏன் நடக்கக்கூடாது, நடந்தால் என்ன ஆகுன்ற தீர்வையும் காட்டுது வேதம். அப்போ இந்த பாவத்தில் நடக்காமல் நம்ம எந்த பாதையில் தான் நடக்கிறது? இந்த பக்கம் போவேன்னா சொல்கிறீங்க, அப்போ வேற எந்த பக்கம் தான் போகிறது? நீதியின் பாதையில் நடங்க என்று வேதம் நமக்கு வழி காட்டுகிறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, கவனிக்கிறீங்களா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி.
திவ்ய சுபாவத்துக்கு பங்குன்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் எப்படி பரிசுத்தராய், அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், நல்ல குணமுடையவராய் இருக்கிறாரோ, அதே போல தேவ சாயலுக்கு நாம் திரும்புவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதனை சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பரிசுத்தராக இருந்தார், தேவன் நல்லவராக இருந்தார், தேவன் அன்புள்ளவராக இருந்தார், தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார். மனிதனை படைக்கும் பொழுது மனிதனும் அப்படிதான் இருந்தான். ஆதாம் பரிசுத்தவானாய், நீதியுள்ளவனாய், செம்மையுள்ளவனாய், அன்புள்ளவனாய் தேவன் ஆதாமை படைத்தார். ஆதாமுக்குள்ள பாவம் கிடையாது. ஆனால் எப்போ பாவம் வந்தது? அவன் கீழ்ப்படியாமல் போன போது பாவம் வந்தது. அப்போ இயேசுவானவர் சிலுவையில் மரித்து நமக்கு இந்த வசனங்களை கொடுத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? நாம் மறுபடியும் தேவன் எப்படி ஏதேன் தோட்டத்தில் மனிதனை ஒரு பரிசுத்தவானாய், செம்மையானவனாய் படைத்தாரோ, அதே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, செம்மையான, அன்புள்ள, இரக்கமுள்ள, கிருபையுள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால், நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், செம்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால், நல்லா எழுதி வச்சுக்கோங்க, வேத வசனம் அவசியம். வேத வசனம் இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் தான் எது பரிசுத்தம், எது அசுத்தம் என்பதை வகையறுத்து காட்டுகிறது. எது நீதி, எது அநீதி என்பதை வகையறுத்து காட்டுகிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய மனசாட்சி கூட நம்மளை ஏமாத்திடும். ஏன்னா நம்முடைய சுய இச்சைகளையும் வாஞ்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தகாதவைகளெல்லாம் மனசாட்சி சரி, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிடும். ஏன்னா மனசாட்சியை நம்ம டியூன் பண்ணிக்கலாம் எப்படி வேணா. கரெக்டா? மனசாட்சியை நம்ம சொல்லுங்க, என்னங்க நீங்க, மனசாட்சியை நம்ம எப்படி வேணா டியூன் பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை, வசனம் தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவீங்களா? அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஏன் கர்த்தருடைய வசனம் விலையேற பெற்றது? ஏன்னா இது தேவன் கொடுத்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துகிறது, நீதியின் பாதையில் நடத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஒருவேளை பைபிளே இல்லை வச்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி சபைகள் ஆராதனைகள் எப்படி இருக்கும்? வெறும் பாட்டு, அந்த பாட்டும் அர்த்தமற்ற பாடல்களாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பாடல் எழுதுகிறாங்க, எப்படி ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அல்லது ஒரு பாட்டு அது இன்றைக்கி பல காரணங்களில் ஹிட் ஆகுது. சில பாட்டு டியூன் நல்லா இருக்குது, ஹிட் ஆகிடுது. சில பாட்டு பிரபலமான ஆட்கள் எழுதுனா ஹிட் ஆகிடுது. சில பாடல்கள் உண்மையிலே தேவ பிரசனம் நிறைந்த பாடல்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? அந்த பாடல்கள் வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, வசனத்தை கிறிஸ்தவத்திலிருந்து வேதத்தை எடுத்துருவோமானால் கிறிஸ்தவம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எதை பின்பற்றுவோம், எதை பேசுவோம், எந்த உபதேசத்தை பேசுவோம்? அப்போ நமக்கு இன்னைக்கு உபதேசங்களையும் போதனைகளையும் பிரசங்கங்களையும் தேவ பக்திக்கு ஏதுவான வழிநடத்தல்களையும் கொடுப்பது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆகவே தான் இந்த சபையில், இன்னும் சத்தியத்தை பேசுகிற அநேக சபைகளில் நாங்கள் வலியுறுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகமாய் அழுத்தம் திருத்தமாய் கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. அல்லேலூயா. இதற்கு நிகரானது வேறொன்றும் கிடையாது. சொல்லுங்க, இதுக்கு நிகரானது வேறொன்றும் கிடையாது. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஸ்காலர் இடத்துல நான் பேசியிருந்தேன். ஹி வாஸ் அ ஸ்காலர். நல்லா கவனிங்க, அவங்களுடைய வேதங்களை குறித்து நான் சில கேள்விகளை எழுப்பி, ரொம்ப க்ளோஸ் நானும் அவரும். என்கிட்ட இருந்து அவர் பைபிள் நிறைய கற்றுப்பார். அவரிடத்திலிருந்து அவருடைய வேதங்கள் என்ன சொல்லுது, அந்த ஐடியாலஜிலாம் என்னன்றதை நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா அறிந்து கொள்வேன். ஏன்னா பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு தெரியணும், ஊழியத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நான் அநேக கேள்விகளை அவரிடத்துல கேட்டேன். அவங்களுடைய வேதங்களை குறித்து, அதனுடைய பாரம்பரியம். ஏன்னா இப்போ பைபிளுக்கு வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பைபிள் எங்கே ஆரம்பிச்சுது, எப்படி நம்ம கைக்கு வந்தது அப்படின்றதுக்கான சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. பைபிள் காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸே அதுதான். பைபிள் கிளாஸில் முதல் கிளாஸே அதுதான், இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள், ஹவு வி காட் த பைபிள். வேதம் நம்முடைய கைக்கு எப்படி கிடைச்சதுன்றதை சொல்லிட்டு தான் அடுத்த பாடத்துக்குள்ளேயே போவோம். அப்படி தானேப்பா? கரெக்டாக இங்கே படித்தவங்க இருக்கீங்கல்ல, கரெக்டாக இன்ட்ரோடக்ஷன் டு த பைபிள் கொடுத்துட்டு தான்
இந்த பைபிள் எப்படி நம்ம கைக்கு வந்ததுன்றதை சொல்லிட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போவோமே. வேதத்தை படிப்பது எப்படி, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இறையல், பாஸ்டரல் தியாலஜி, எல்லாம் அதுக்கு அடுத்தது தான். முதல்ல பைபிள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ நான் அவங்களை குறித்து சில காரியங்களை எல்லாம் கேட்கும் பொழுது, அப்போ அவர் கடைசியில் ஒரு காரியம் சொன்னார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க அதை நம்புகிறாங்க. ஆனால் அதனுடைய சரியான வரலாறு இல்லை. அப்போ அவர் கடைசியில் சொல்கிறாரு, ஐயா, இந்த உலகத்திலேயே நல்ல லிட்ரேச்சர் கொண்ட, வேதத்தை குறித்ததான சரியான சரித்திரம் கொண்டு நல்ல லிட்ரேச்சர் கொண்ட ஒரு புத்தகம் இருக்குமானால் அது நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் தான் ஐயா. கையை தட்டணும். நானாக இருந்தால் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட, அப்படியே சொல்கிறார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஐயா, இந்த உலகத்திலேயே ரிச் லிட்ரேச்சர், சூப்பரான ஒரு லிட்ரேச்சர் அண்ட் ப்ராப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு வேதம் இருக்குமானால் அது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற ஹோலி பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. சொல்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வேற்று மதத்தை, வேற்று தெய்வ நம்பிக்கை உடைய ஒரு ஸ்காலர், சாதாரண மனுஷர் சொல்லியிருந்தா நான் அவங்ககிட்ட பிரசங்கத்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறையா சாதாரண மனிதர்களுக்கு அவங்களுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னே தெரியாது. அது பொதுவான எல்லா மதத்தையும் குறித்து, கிறிஸ்தவத்திலையும் கூட நிறையா பேருக்கு தெரியாது. திடீர்னு ஒரு சத்தியத்தை குறித்து கேட்போம்னா நமக்கு தெரியாது, எங்கள் பாஸ்டர் நம்பர் கொடுக்குறேங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆனால் நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். பேதுரு அதுதான் எழுதுறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது எழுதுறாரு, ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை யாராவது கேட்பாங்கன்னா உடனே பதில் சொல்லணும். அதான் நான் பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், நைட்டு 12 மணி 1 மணிக்கு தட்டி எழுப்பி யாராவது உங்களை கேள்வி கேட்டால் கூட வசனத்தை குறித்து பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வர நாட்களில் நம்முடைய விசுவாசிகள், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்போ கவனிங்க, நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த வேத புத்தகத்தை நிறைய நேரத்தில் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோங்க, ரொம்ப அற்பமாக நினச்சிட்டு இருக்கிறோம். மானிட்டர் வால்யூம் லைட் ஆகுங்க. ரொம்ப அற்பமாக சாதாரணமாக இந்த புத்தகத்தை நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இந்த வேத புத்தகம் இது விலையேற பெற்றது. Nothing can compare. We cannot compare anything with the word of God. இது அவ்வளவு விலையேற பெற்றது. இதில் இருக்கக்கூடிய இலக்கியம், இதில் இருக்கக்கூடிய சத்தியம், இது பேசுகிற சரித்திரம் எல்லாம் 100% உண்மை, கட்டுக்கதைகள் அல்ல. இந்த வேதம் சொல்லுகிற இடங்களை நீங்க இன்னைக்கு போனாலும் எருசலேம்ல பார்க்கலாம், இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்கலாம். இயேசுவானவர் பெத்லகேம்ல பிறந்தார், இன்னைக்கு போனாலும் பெத்லகேமை பார்க்கலாம். அல்லேலூயா. பெத்லகேம் என்பது கட்டுக்கதை அல்ல. இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில், அவர் கல்வாரி கொல்கதா மலையில மரித்தார், இன்னைக்கு போனாலும் அந்த மலையை நீங்க பார்க்கலாம். பொய் அல்ல, உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதம் சொல்லுகிற சத்தியங்கள் உண்மை. ஒவ்வொரு நாளும் இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ அருமையான ஒரு பாக்கியங்க இந்த கையில், கர்த்தர் நம்ம கையில் இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறதுன்றது. அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து பைபிளை வாங்குங்க. நான் சொல்லுவேன், இந்த பைபிளை நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. நீங்கள் வெக்கப்படக்கூடாது, பெருமையோடு எடுத்துகிட்டு போகணும் இந்த பைபிளை. த பைபிள் இஸ் மை ப்ரைடு. ஆமென். வேதம் தான் என்னுடைய பெருமை. அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப வயதில் ஆரம்ப நாட்களில் நான் கூட யோசிச்சிருக்கிறேன், ஐயோ இந்த பைபிள் எடுத்துகிட்டு போனால் நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ ஊழியத்தில், அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் வேதத்தை படிக்க 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 இப்போ நான் சொல்லுவேன், இந்த பைபிள் இல்லாமல் எங்கேயும் போகிறது கிடையாது. சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் கூட என் கையில் பைபிள் இருக்கும். ஏன்னா இந்த பைபிள் தான் என் பெருமை. நான் போட்டிருக்கிற சட்டை அல்ல, நான் போட்டிருக்கிற வாட்சி அல்ல, நான் போட்டிருக்கிற ஷூவோ செருப்போ அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஒரு காரியமோ என்னுடைய பெருமை அல்ல. பைபிள் இஸ் மை ப்ரைடு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு இது விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, பேதுரு எழுதுகிற மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களை, இந்த வாக்கு தத்தங்களை வச்சு பிசாசை ஜெயிக்கலாம், இந்த வாக்கு தத்தங்களை வச்சு பாவத்தை ஜெயிக்கலாம், இந்த வசனங்களை வச்சு பரிசுத்தமாக வாழலாம், இந்த வசனங்களை வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிசாசு இயேசுவானவரை சோதிக்க வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? வசனங்களை வச்சு பேசினார். ஆமென். வசனத்தில் என்ன பண்ணார்?
அடிச்சாரு. வசனத்தை திருப்பி அடிச்ச உடனே அவன் என்ன பண்ணான்? பிசாசு ஓடி போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்போ வசனம் விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. வசனம் உங்க கையில் இருக்கக்கூடிய வேதம் சொல்லுங்க, எது விலையேற பெற்றது? உங்க கையில் இருக்கக்கூடிய மோதிரமா? அதை காட்டிலும் வேதம் விலையேற பெற்றது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வாசிக்கலாம். 8வதாக நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 13 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கும். 3வது அதிகாரத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ அடுத்த குறிப்பு என்னது? வந்துட்டீங்க நம்ம ஸ்டாண்ட். என் ஃப்ரீக்வன்சிக்கு வரீங்க பாருங்க. அதுதான், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வர்த்தகத்து அதன் ஆதாயம். அந்த அந்த 15வது வசனம் தான் முக்கியமான வசனம். மறுபடியும் வாசிங்கம்மா சத்தமா. போதும். இங்க பக்தன் எழுதுகிறாரு, ஞானம் இதெல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் நாம் இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம இந்த ஞானத்தோடு கூட என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒப்பிட முடியாது. நம்ம கிட்ட விலையேற பெற்ற ஒரு பைக் இருக்கலாம். அந்த பைக்கையும் ஞானத்தையும் நம்ம ஒப்பிட்டா வேதம் சொல்லுது ஞானம் விலையேற பெற்றது. ஆமென். நம்ம கிட்ட விலையேற பெற்ற வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம். அதையும் ஞானத்தையும் நம்ம ஒப்பிட்டால் ஞானம் விலையேற பெற்றது. நம்ம கிட்ட விலையேற பெற்ற பொருட்கள் இருக்கலாம், அதையும் ஞானத்தையும் ஒப்பிட்டால் ஞானம் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து கொடுத்து தொடர்ந்து இந்த ஞானத்தை குறித்து பேச விரும்புகிறேன். 8வது அதிகாரத்துக்கு வருவோம். அதே நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தின் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. ஞானத்துக்கு நிகர் அல்ல. சரி, இன்னொரு வசனம் வாசிக்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தின் 16வது வசனம். Proverbs 16:16. பொன்னை சம்பாதித்தாலும் எவ்வளவு உத்தமம். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? சரி, யோபு புத்தகத்தில் ஒரு அற்புதமான காரியம் அதையும் காண்பித்து கொடுத்து நான் தொடர்ந்து பேச வருவேன். நான் வசனங்களை பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெளிவு வரும் இல்லையா? பைபிள் திருப்புங்க. யோபு 28வது அதிகாரத்திற்கு வருவீர்களானால் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இது யோபு பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? எதற்கு ஈடாக? ஞானத்துக்கு ஈடாக தங்கத்தையும் வைக்க முடியாது, வெள்ளியையும் வைக்க முடியாது, ஓப்பீரின் தங்கத்தையும் வைக்க முடியாது, விலையேற பெற்ற கோமகத்தையும் வைக்க முடியாது, இந்திர நீலக்கல்லும் அதுக்கு ஈடல்ல, பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும் பொன்னாபரங்களுக்கு அதை மாற்றக்கூடாது, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பரகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன் அதற்கு சரியல்ல. ஆமென். யோபு பாருங்க, அடிச்சு தள்ளுறாரு. என்ன சொல்றாரு? நீ ஞானத்தை தங்கத்தோட ஒப்பிட முடியாது, வெள்ளியோட ஒப்பிட முடியாது, ஓப்பீரின் தங்கமா இருக்கலாம், இல்ல விலை உயர்ந்த எந்த ஒரு காரியமும் ஞானத்திற்கு நிகரல்ல. அல்லேலூயா வரலையே, சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க.
ஞானம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், வெற்றியின் ஆதாரம். சரி, நான் ஒரு சில காரியங்களை பேசுறதுக்கு முன்பதாக படிப்படியாக நான் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அதான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். புரியும் உங்களுக்கு, அப்படிதான் இல்லையா? சரி, நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீதிமொழிகள் 24. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, கவனிங்க, வீடு எதனால கட்டப்படும்? ஞானத்தினால. வீடு கட்டுறதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்க கூடாது, கல் வாங்கி மண் வாங்கி சிமெண்ட்டை போட்டு நம்ம கட்டுறோம் இல்லையா, அந்த வீடு குறித்து பைபிள் இங்கே சொல்லலை. இங்கே வீடுன்றது ஃபேமிலியை குறிக்கிறது. ஒரு ஃபேமிலி, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் சொந்த பந்தங்களும் சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபேமிலி. அப்போ கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு. எந்த ஒரு குடும்பத்தை, அப்படின்னா என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, we need wisdom to rule a family. ஒரு குடும்பத்தை நாம் வெற்றியாய் நடத்த வேண்டுமானால் ஞானம் அவசியம். அல்லேலூயா. ஒரு குடும்பம் வெற்றியா வாழணும் அப்படின்னா எது தேவை சொல்லுங்க, எது தேவை? ஞானம். ஞானம் இல்லை என்றால் குடும்பத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வெற்றிகளை பார்க்க முடியாது, உயர்வுகளை பார்க்க முடியாது. எல்லா காரியத்தை குறித்து ஞானம் தேவை. கணவனுக்கு ஞானம் தேவை, மனைவிக்கு ஞானம் தேவை, பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை, பெற்றோருக்கு ஞானம் தேவை, பணத்தை கையாளுவதற்கு ஞானம் தேவை, பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் தேவை, கணவன் மனைவியை நடத்துவதற்கு ஞானம் தேவை, மனைவி கணவனை நடத்துவதற்கு ஞானம் தேவை, அவசியம். அல்லேலூயா. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஞானம் அவசியம். அப்போ ஞானம் இல்லைன்னா கவனிங்க, அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். எந்த குடும்பத்தில் ஞானம் இல்லையோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். எந்த கணவனுக்கு ஞானம் இல்லையோ அந்த கணவன் நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். எந்த மனைவிக்கு ஞானம் இல்லையோ அந்த மனைவி நிமித்தமாய் குடும்பத்தில் பிரச்சனை. எந்த பிள்ளைகள் ஞானமற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் நிமித்தமாய் குடும்பத்தில் பிரச்சனை கட்டாயமாய் உண்டாகும். ஏன்னா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? வீடு ஞானத்தினால கட்டப்படும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நம்முடைய குடும்பம் அது பாக்கியம் உள்ளதாய் வெற்றியுள்ளதாய் மாற வேண்டுமானால் ஞானம் அவசியம். அல்லேலூயா. அதனால தான் சாலமனுக்கு தெரிஞ்சிருந்தது பாருங்க. இது ஆண்டவர் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி, உனக்கு என்ன வேணும் சாலமன் கேள் அப்படின்னு சொன்னபோது அவன் கேட்குறான், ஆண்டவரே, நான் போக்குவரத்து அறிய தெரியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், சின்ன பையனா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுங்க. அவனுக்கு தெரியுது ஒரு காரியம் என்னன்னா, ஜனங்களை ஆளுகை செய்யணும்னா, இஃப் ஐ வாண்டட் டு ரூல் அ விக்டோரியஸ் கிங்டம், ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கணும், ஆளுகை செய்யணும்னா எனக்கு ஞானம் அவசியம். ஆமென். இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? பக்தன் யோபு கேட்கிறாரு. அது ஆழத்தில் கிடையாது, கடலின் ஆழத்தில் கிடையாது. எங்க போய் ஞானத்தை தேடுவீங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் போய் ஞானத்தை தேடுவீங்களா? அல்லது வேற எங்க போய் இந்த காட்டுக்குள்ள போய் ஞானத்தை தேடுவீங்களா? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஏன் ஞானம் விலையேற பெற்றது? ஏன்னா ஞானம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு. ஞானம் தான் ஒரு குடும்பத்தை, அது என்ன ஞானம் நான் பேசுறேன்? உலக ஞானம் அல்ல, டிவைன் விஸ்டம். தேவனுக்கு பயப்படுகிறதுனால தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய ஞானம். இந்த ஞானம் இருந்தாதான் ஒரு குடும்பம் அது வெற்றியாய் ஆசீர்வாதமாய் கட்டியெழுப்பப்படும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருப்பதற்கு உதவி செய்கிறது ஞானம். நிறைய குடும்பத்தில் இந்த ஞானம் கிடையாது, பேச்சில் ஞானம் கிடையாது. அவங்க பேச்சில் ஞானம் கிடையாதுங்க. அவங்க பேச்சு எல்லாமே இட் இஸ் லைக் ஃபூல். மூடத்தனமாய் பேசுகிறார்கள், அதனால கணவனுக்கு கோவம். மூடத்தனமாய் பேசுகிறார்கள், மனைவிக்கு கோவம், பிள்ளைகளுக்கு கோவம், பெற்றோருக்கு கோவம். ஏன்? பேச்சில் ஞானம் இல்லை, செயலில் ஞானம் இல்லை. அநேகருக்கு செயலில் ஞானம், நடத்தையில் ஞானம் இல்லை, வேலையில் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமல் செய்வது நிமித்தம்
நிறையா நம்ம என்ன பண்ணுறோம், பானையை உடைச்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஞானத்தினால வீடு கட்டப்படும். அதனால தான் சாலமன் கேட்குறாரு, ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்கன்னா ஞானம் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஞானம் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பணம் இருந்தால் நம்ம எதை வேணால் அச்சீவ் பண்ணிடலாம். கிடையாது. ஞானம் இருந்தால் அந்த பணத்தையே சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. பணத்தை வச்சு ஞானத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஞானத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம். ஒரு அல்லேலூயா தான் வருந்த மாதிரி தெரியுது. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒரு நல்ல அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. சரி, அதனாலதான் நீதிமொழிகள் 6:6 கூட பக்தன் சொல்றாரு, சோம்பேறியே, உங்களை இல்லைங்க என்னையும் இல்லை, சோம்பேறிகளை பார்த்து எழுதுறாரு நீதிமொழிகள்ல பக்தன், சோம்பேறியே நீ போய் எறும்பினிடத்துல கற்றுக்கொள், அதனுடைய ஞானத்தை கற்றுக்கொள். ஏன்னா அந்த எறும்புக்கு தலைவன் கிடையாது, அந்த எறும்புக்கு பாஸ்டர் கிடையாது, மூப்பர் கிடையாது, ரெவரண்ட் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது, மானிட்டர் கிடையாது, லீடர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த எறும்புக்கு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஆகாரத்தை ஞானமாய் சேர்த்து வைக்கிறது. அப்போது குடும்பத்தில் பணத்தை ஆளுவதற்கும் அல்லது பிள்ளைகளை கையாளுவதற்கும் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் எது அவசியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஞானம். இந்த ஞானம், மெய் ஞானம் எங்கேருந்து கிடைக்குது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் கொடுக்குற ஞானம் தான் சிறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சரி, இந்த ஞானத்தினால வரக்கூடிய இன்னும் மேன்மையான காரியங்களை பார்க்கலாமா? வாசிங்க நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்ட நேற்று இரவு நான் இதை படிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலிருந்து படிக்க கேட்போம். எதை சம்பாதி? ஞானத்தை சம்பாதி. இரு. என்னெல்லாம் ஞானம் பண்ணுமா? அது உன்னை செக்யூர் பண்ணும், பாதுகாக்குது. அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை என்ன பண்ணுதுன்னா செக்யூர் பண்ணுது. ஓகே, பாதுகாக்குது. ஞானமே முக்கியம். 8வது வருஷம், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அப்படின்னா ஞானம் என்ன பண்ணுது? 6வது வருஷத்துல பார்த்தோம், செக்யூர் பண்ணுது, பாதுகாப்பு கொடுக்குது. 1. 2வது, இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில ஹானர், மகிமை, கனத்தை கொண்டு வருகிறது. 3வது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்குது. க்ரௌன், எதுக்கு க்ரௌன் வைக்கிறாங்க தலையில? வெற்றி மற்றும் அலங்கரிப்பதற்காக. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. தலையில க்ரௌன் வைக்கிறாங்கல்ல, ஏன் வைக்கிறாங்க? ஏதாவது போட்டியில ஜெயிச்சா தலையில கிரீடம் வைப்பாங்க. 1. 2வது, திருமணத்திலையோ இல்லை விசேஷ காரியங்கள்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா மணப்பெண்ணுக்கு க்ரௌன் வைப்பாங்க. ஏன் திருத்திருன்னு முழிக்கிறீங்க? இல்லையா? யாருக்கும் வச்சது இல்லையா க்ரௌனு? சரி, கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு க்ரௌன் கொடுப்பாரு. ஆமென். 9வது வசனம் பாருங்க, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியும், மகிமையும் கிரீடத்தை உனக்கு. சரி, 10வது வசனம், என் மகனே கேள், ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதையிலே உன்னை நடத்தினேன். 12வது வசனத்தையும் வாசித்துருவோம். நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? அப்ப இங்க பார்க்குறோம், ஒரு மனுஷன், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஞானம் இருக்குமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஞானம் அவனை பாதுகாக்கிறது. எதிலிருந்து பாதுகாக்கிறது? எதிலிருந்து பாதுகாக்குதுன்னா அதுக்கும் ஒரு வசனம் வாசித்துருங்க. நீதிமொழிகள் 2:12. 2:12 என்ன வசனம் சொல்லுது? துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகள் களி கூறுவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஞானம் எதிலிருந்து காப்பாத்துதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தவறான வழியிலிருந்து காப்பாத்துது. அல்லேலூயா. ஞானம் எதிலிருந்து காப்பாத்துது? தவறான வழியிலிருந்து காப்பாற்றுகிறது. இந்த நீதிமொழிகள்
4வது அதிகாரத்தில் நான் இது உங்களுக்கு காண்பித்தேன். 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை படித்து பார்ப்பீர்கள்னா அங்கே ஒரு விபச்சாரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த பெண்ணின் நிமித்தம் ஒரு ஆண், ஞானமற்ற ஆண், புத்தி இல்லாத அறிவில்லாத ஒரு ஆண் அந்த பெண்ணின் மயக்கத்தில் விழுந்து அந்த பெண் பின்னாடி போய் தன்னுடைய ஜீவனை எப்படி கெடுத்து கொள்ளுகிறான் என்பதை 5வது அதிகாரம் 7வது அதிகாரம் விவரிக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருக்குமானால் ஞானம் இப்படிப்பட்ட பொல்லாங்கிலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து, தகாத வழிகளிலிருந்து அந்த மனிதனை காப்பாற்றுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் போய் தகாத வழியில் விழுந்துடுறாங்கல்ல. ஏன் விழுறாங்க? ஞானம் கிடையாது. கொஞ்ச நேரம் யோசிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அவர்கள் சிந்தித்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. யாரும் ஞானத்தில் பூரணவான்கள் அல்ல. அதனால தான் யாக்கோபு எழுதுறாரு, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கேட்க கடவன். கேளுங்க. கொஞ்சம் ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்த ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஞானத்தை கொடுத்து, எதை தெரிந்தெடுக்கணும் எதை தெரிந்தெடுக்க கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது என்கிற ஞானத்தை கொடுத்து, தகாத காரியங்களில் மாய வலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த ஞானத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஞானம் அவசியம். அதனால தான் ஞானம் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்ததாக பார்க்குறோம், இந்த ஞானத்தை நீங்கள் பற்றி கொள்வீர்களா? ஞானம் உங்களை கனப்படுத்தும், ஹானர் பண்ணும், தலைக்கு க்ரௌனாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புகழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம்? தானியேல் என்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1வது அதிகாரத்தின் 17வது வசனம், தேவன் இந்த தானியேலுக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அவர் என்ன பண்ணியிருந்தார்னு சொல்லி கேட்டீங்கன்னா அறிவை கொடுத்திருந்தார். தம்முடைய ஞானத்தினால தானியேலை நிரப்பி இருந்தார். ராஜா தானியேலுடைய இந்த காரியங்களை எல்லாம், ஞானத்தை எல்லாம் பார்த்து என்ன பண்றான்? ராஜா தானியேலை உயர்ந்த பதவியில் உயர்த்தி வைக்கிறான். அல்லேலூயா. தானியேலுக்கு எதுங்க மகிமையை கொண்டு வந்தது? தேவன் தானியேலுக்கு கொடுத்திருந்த ஞானம். தானியேலுடைய தலைக்கு எது கிரௌனை கொண்டு வந்தது? அழகப்படுத்தினது எது? தானியேலை உயர்த்தினது எது? கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்திருந்த ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஞானத்தை நம்ம பிடிச்சிக்கோன்னா அந்த ஞானம் நம்மளை பாதுகாக்குது. அந்த ஞானம் நம்மை கனம் பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு அலங்காரமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஏன் ஞானம் விலையேற பெற்றது? ஏன்னா ஞானம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். ஞானம்தான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பாக, ஞானம்தான் ஒரு மனுஷனை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னும் நீங்க சொல்லணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் விஸ்டம் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஞானம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அப்படின்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 24 மற்றும் 30வது வசனத்தை மட்டும் வாசிடுங்க. அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் வேகமா. ஆகிலும் முப்பதாவது வசனம், அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நமக்கு ஞானமும் பரிசுத்தும், அல்லேலூயா, இயேசுவே நம்முடைய ஞானமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன், கவனிங்க. நம்ம அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். என்னன்னா, ரட்சிப்பு யார் மூலமாக சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து மூலமாக. பாவ மன்னிப்பு யார் மூலமாக? திறக்க மாட்டீங்களே. இயேசு கிறிஸ்து. என்ன இயேசு கிறிஸ்து? ரட்சிப்பு யார் மூலமாக? பாவ மன்னிப்பு யார் மூலமாக? நித்திய ஜீவன் யார் மூலமாக? அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, கிருபை, இரக்கம், இது எல்லாமே, விசுவாசம், இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் அவனை, அதாவது அவனுக்கு அந்த தகுதியை கொடுத்து அவனை ரட்சிப்படைய செய்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமென். உலகத்தில் மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவது என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே அவனுக்கு ரட்சிப்பாய் மாறுகிறபடினால இயேசு ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிரைஸ்ட் இஸ் த விஸ்டம். அப்படின்னா இயேசுன்ற ஞானத்துக்குள்ளே தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னா ரட்சிப்பை பார்க்க முடியும். ஆமென்.
அப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒரு 3D கண்ணாடி எடுத்துக்கோங்க. இந்த 3D கண்ணாடி மூலியமாக தான் என்ன பண்ண முடியும்னா, என்னைக்கோ ஒரு நாள் நாங்கள் போயிருந்தோம். எப்போ போயிருந்தேன். அது என்ன சொல்லுவாங்க, ND ஷோ சொல்லுவாங்க. ஏதாவது ஸ்க்ரீனில் 3D ஷோ தானே அது. அது அப்படியே நம்மளை அது ஏதோ உட்கார வச்சு அது சீட்டை மட்டும் ஆட்டுவாங்க. 8D 9D அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் ஏதாவது போகும், அப்படியே நம்ம அப்படியே இப்படி போகிற மாதிரியே காட்டும். ட்ராக்கில் போகிற மாதிரி திடீர்னு ஏறும் இறங்கும். கண்ணாடியை கழட்டி பார்த்தா ஒன்றும் கிடையாது, சீட்டு தான் ஆடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 3D கண்ணாடியை போட்டால் நம்ம அதுக்குள்ளவே உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டும். நான் கொஞ்சம் வில்லங்க முடிச்ச ஆள் இல்லை, அப்பப்போ கண்ணாடியை கழட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தா அதெல்லாம் இல்லை, ஸ்க்ரீனில் அது பாட்டு ஓடிட்டு இருக்கோம், ட்ராக்கு போவோம். அது ஒரு கேம் பாருங்க, தீம் பார்க்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அது பாட்டுக்கிட்டு டிவியில் போகிற மாதிரி ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷினில் நம்முடைய சேர் ஆட்டிகிட்டு இருப்பாங்க. சேர் ஆடும், இப்படி போவோம், இப்படி வரும். அப்போ அந்த 3D தான் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அதை அந்த கிளாஸு நம்மளை அதை என்ன பண்ணுதுன்னா வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி காட்டுது. அதே மாதிரி தான் இயேசுக்குள்ளே தான் ரட்சிப்பு. இல்லையா, இயேசு என்கிற ஞானத்துக்குள்ளே தான் ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறபடினால இயேசுவை வேதம் ஞானம் என்று சொல்லுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் ஏன் ஞானம் அவசியம் அப்படின்னா, ஏன் ஞானம் விலையேறப்பெற்றதுன்னா, நமக்கு இயேசுவே ஞானமாக இருக்கிறார். ஏன் ஞானம் விலையேறப்பெற்றது? ஞானம் தான் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏன் ஞானம் விலையேறப்பெற்றது? ஞானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆதாரமாக இருந்து தீய வழிகளில் நம்மை பாதுகாத்து, நம்மை கனப்படுத்தி, நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அப்போ யோபு கேட்கிறார், இந்த ஞானத்தை எங்கேயா போய் கண்டுபிடிப்பீங்க? ஆழத்துக்கு ஓடுவீங்களா? கடலின் ஆழத்தில் இருக்குதா? காட்டுக்குள்ள இருக்குதா? எங்க இருக்குது இந்த ஞானம்? இந்த ஞானம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஞானம் வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, நான் படிக்க ஞானம் கொடுங்க, நான் வேலை ஸ்தலத்தில் என்னுடைய பிஸ்னஸில் ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, என்னுடைய கஸ்டமர்ஸ் மத்தியில் நான் ஏமாந்து போகாதபடிக்கு ஞானம் கொடுங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் ஏமாந்து போகாதபடி ஞானம் கொடுங்க, என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படி ஞானம் கொடுங்கப்பா. சில நேரங்களில் பணங்கள் வீணாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, ஞானம் கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் இவைகளை எல்லாம் கையாள கர்த்தரை உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக வேகமாக முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 20:15 வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் அறிவுள்ள உதடுகள், லிப்ஸ் ஆஃப் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க, அறிவுள்ள உதடு. என்னங்க நீங்க, டைம் ஆயிடுச்சா? அதனால பேட்டரி லோ ஆயிடுச்சா உங்களுக்கு? நியாயமாக பார்த்தா எனக்கு தான் பேட்டரி லோ ஆகணும் டைம் ஆனதுனால. என்னம்மா கரெக்டுங்களா? டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் இல்லையே, இருக்கே, ஒரு 1/4 மணி நேரம் இருக்கே இன்னும். சரி, நம்ம பேட்டரி வீக் ஆகாது. இது சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ண சொன்னால் கூட பிரசங்கம் போயிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடுவில் அப்பப்போ ஏதோ தண்ணியோ ஜூஸோ ஊற்றி வச்சு வைப்பீங்க அப்படின்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ கவனிங்க, பக்தன் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? லிப்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவுள்ள உதடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல ஆலோசனைகள், ஆவிக்குரிய ஆலோசனைகள், அவைகள் எல்லாம் விலையேற பெற்றது. ஆமென், சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த ஆலோசனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உதவியாய் அவனை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஆலோசனை கேட்கிறது அப்படின்றதே குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு ஆலோசனை கேட்கிறது குறைஞ்சி போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய காரியங்களை பண்ணிடுறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய ஆலோசனை கேட்போம், நல்ல ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை கேட்போம், கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஆலோசனை கேட்போம். இதெல்லாம் குறைஞ்சி போச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகள், வசன ஆலோசனைகள் விலையேற பெற்றது. ஆமென், சொல்லுங்களேன். நல்லா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய வசனங்கள் நான் காட்டுறேன், கடகடன் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தின் 21வது வசனம். நீதிமொழிகள் 10:21 நீங்கள் வருவீர்களானால், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். போதும்பா. இங்கே பாருங்க, நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை
அப்படின்னா என்ன அர்த்தம்? போஷிக்கிறதுனா சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? ஆனால் நீதிமானுடைய உதடு அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள், வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயத்தை போஷிக்குது. ஆமென், அல்லேலூயா. 10வது அதிகாரத்தின் 20வது வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விலையேற பெற்றது, கொஞ்சம் இல்லை, நிறைய விலையேற பெற்றது. அது எப்படி வெள்ளி ஒருவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதோ, அப்படி நீதிமானுடைய உதட்டுகள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்துக்கு வருவீங்கன்னா அங்க பாருங்க, நீதிமொழிகள் 15:7. எதை இறைக்கும்? இறைக்கிறதுனா என்னங்க? ஏதாவது போட்டு நம்ம இறைப்போம் பார்த்தீங்களா, வாரி இறைப்பது. அப்போ ஞானினுடைய உதடுகள்ல இருந்து என்ன வரும்? என்ன வரும்? அறிவு வரும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஞானிகளுடைய உதடுகள்ல இருந்து வர அறிவுபூர்வமான ஆலோசனைகளை கேட்கறது இல்லை. யாராவது தகாத வேண்டாத காரியங்களை உட்காந்து நமக்கெல்லாம் அம்புலி மாமா கதை, அந்த மாதிரி ஏதாவது கதைகள் சொல்லிட்டு, பக்கத்து தெருவில் ஏதோ நைட்டு 12 மணிக்கு ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்டு தான் உனக்கு தெரியுமா, அங்கே அது ஓடிச்சான், இங்கே இது ஓடிச்சான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாருங்க அதை உட்காந்து இன்ட்ரெஸ்டாக கேட்போம். அதை உட்காந்து இன்ட்ரெஸ்டாக கேட்போம் பாருங்க. ஆனால் பாருங்க, இங்கே வசனம் சொல்லுது, ஞானியினுடைய வாயிலிருந்து அறிவுள்ள வார்த்தைகள் அவங்க இறைப்பாங்க. அவங்களுடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகளே வராது. அறிவுக்கு ஏதுவான வார்த்தைகளை கொடுப்பாங்க. நாலேஜபிள் வேர்ட்ஸ், கவுன்சிலிங், ஆலோசனைகள் தான் வரும். ஆமென். 25வது அதிகாரத்தின் 12வது வசனம். வேகமா எடுத்து வாசிக்கலாமா? கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான இது. இந்த வசனத்தோடு நான் இந்த பாயிண்ட்டை முடிச்சு அடுத்த குறிப்புக்கு ஜம்ப் பண்ணிடலாம். என்னன்னா, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு, புத்தீனமாய் கடிந்து கொள்ளுதில்லை, ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும். பொற்கடுக்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோல்டு இயர்ரிங், தங்க கடுக்கன். இயர்ரிங் தமிழ் என்ன சொல்லுவீங்க? காதணி, கம்மல். நம்ம லாங்குவேஜில் வரணும்னா கம்மல். காதணி, பொற்கடுக்கன் இதெல்லாம் வந்து பழைய வார்த்தைகள், நமக்கு புரியுற மாதிரி வரணும்னா கம்மல். பொற்கம்மலுக்கும் அப்புறம் அபரஞ்சி பூஷணத்துக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுத்தமான தங்கத்தில் தயாரித்த ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், விலையேற பெற்ற நகைகளுக்கும் சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள வார்த்தைகள். இன்னைக்கு இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படின்றதே குறைஞ்சி போச்சு. யாரையுமே வந்து ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து நம்ம சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம இது எதிரியா பார்த்துடுவாங்களோ, நம்மை எதிரியா பார்த்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயுமே, உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எங்களுக்குள்ளேயும் இருக்கு பாருங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாராவது நம்மை கடிந்து நமக்கு நல்ல ஞானத்துக்கேற்ற அறிவுரைகளை சொல்கிறாங்க, இது தப்புங்க, நீங்கள் மாற்றிக்கணுங்க, ரொம்ப தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில், இது குறையாவே இருக்குது, நீங்கள் இது மாறணும்னா நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மை கடிந்து கொள்ளுகிற யாராவது இருப்பார்களானால், அந்த வார்த்தைகள் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரியாக இருக்கிறது. அப்படின்னா கோல்டு இயரிங்ஸு அண்ட் பியோர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸுக்கு நிகரான வார்த்தைகள் அவைகள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனையான வார்த்தை, நல்ல ஆலோசனை. சிலர்லாம் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுப்பாங்க, சிலர் எல்லாம் நல்ல ஆலோசனை மாதிரியே சாயம் பூசி நம்மளை கவிழ்க்கக்கூடிய ஆலோசனையா இருக்கும். அதுக்கெல்லாம் கிடையாது. நல்ல ஆலோசனைக்கு நாம் செவி கொடுப்போமானால் அந்த நல்ல ஆலோசனைகள் விலையேற பெற்றது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மூத்த ஊழியக்காரர்கள், முதிர்ந்த ஊழியக்காரர்கள் ஒன்று அவங்க அனுபவத்தில் முதிர்ந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய வசனத்தில் முதிர்ந்திருக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் என் கையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கவனிங்க, நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன். அவங்களுடைய வாயை கலறிட்டு அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஊழியத்துக்கு அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
ஐயா டைம் ஆகுது நான் கிளம்புறேன்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பேசுங்க, எவ்வளோ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் உட்காந்து அது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுப்பேன். அமைதியாக கையை கட்டிக்கிட்டோ இல்லை கை மேலே கையை வச்சுக்கிட்டோ என்ன பண்ணுவோன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சபையை குறித்து என்ன சொல்கிறாங்க, விசுவாசிகளை எப்படி நடத்தணும்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு வேதாகம கல்லூரி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, வேத வசனத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன்னா அவர்கள் அனுபவத்திலும் வசனத்திலும் எனக்கு முன்னாடியே பல வருஷம் 20-30 வருஷம் வசனத்தை போதிக்கிறவங்களா இருப்பாங்க. எழுந்து வரவே மாட்டேன். அவங்களாம் அமைதியாகி ஜெபிக்கலாமாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் ஜெபம் பண்ணலாம் ஐயா. உட்காந்து கேட்பேன். அதை விட பெரிய வேலை என்னது இருக்குது? ஏன்னா இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஊழியத்தையும் வாழ்க்கையும் கட்டி எழுப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா பேர் நம்ம அதுக்கு செவி கொடுக்குறதே கிடையாது. ஆலோசனைக்கே செவி கொடுக்குறதுக்கு, ஆலோசனைக்கே வர்றது கிடையாது. நம்ம மனம் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்டுறோம். நான் இருதயத்தில் தோன்றுறது என்னவோ நான் அதை செஞ்சுட்டு போயிடுவேன். கிடையாதுங்க. அப்படி செய்யறதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம போய் என்ன பண்ணுறோம், ரோட்டில் நடக்கிறதுக்கு இல்லாமல் சேத்துல நடந்துகிட்டு இருக்கிறோம். என் விருப்பப்படி தான் நான் நடப்பேன். எங்கே நடந்துட்டு இருக்கிறேன்? சேத்துல நடந்துட்டு இருக்கிறேன். ஆலோசனை கேட்டால் ரோட்டில் நடக்கலாம். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. கடைசியாக வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தின் 4வது வசனம். போதும்பா. கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு என்னங்க அருமையானபடினால கனம் பெற்றாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜனங்களை பார்த்து, நம்முடைய ஜனங்களை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். ஆமென். முதல் குறிப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், இயேசு விலையேற பெற்றவர். அப்படியே பார்த்துட்டே வந்து 9 காரியங்கள் பார்த்தோம். இப்போ 10வது எங்கே வந்து முடியுதுன்னா, இந்த இயேசு விலையேற பெற்றவர், அவருடைய பார்வையில் நாமும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். We are so precious. We are so precious in the sight of God. தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்ற. மனிதர்களுடைய பார்வையெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. மனிதர்களுடைய பார்வையில் நம்மை அற்பமாய் தான் பார்ப்பாங்க. நான் சொல்கிறேனே, மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? இவங்களா இவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி பார்ப்பாங்க? இவங்களா ஐயோ படிக்காதவங்க. இவங்களா இந்த சாதியை சார்ந்தவங்களாச்சே. இவங்களா இவங்க இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களாச்சே. இவங்களா அவங்க ஏழைங்க, படிக்காதவங்க. அந்த கண்ணாடியில் தான் பார்ப்பாங்க. இது உலக கண்ணாடி. இது எந்த கண்ணாடி சொல்லுங்க? இது உலக கண்ணாடி. உலக கண்ணாடியில் அவங்க நம்முடைய படிப்பை பார்ப்பாங்க, நம்முடைய நிறத்தை பார்ப்பாங்க. ஐயோ இவங்களா இந்த ஊருக்காரங்களா, இந்த கிராமத்தை சார்ந்தவங்களா, அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறோம். ஆமென். we are so precious. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த உலகம் உங்களை குறித்து என்ன சித்தரிக்கிறது அப்படின்றது வேணாம். தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? தேவன் என்னை விலையேற பெற்றவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தகப்பனை விட்டு ஓடி போன இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனுடைய சொந்த சகோதரன் அவனை எப்படி பார்க்கிறான்? இவன் விபச்சாரன். தன்னுடைய தகப்பனுடைய பணத்தை கொண்டு போய், அப்பா நம்முடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் விபச்சாரின் இடத்துல செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனை போல நின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு நீங்க கொளுத்த கன்றுகளை அடித்து, வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்ன நியாயம் இது? யார் கேட்கறது? கூட பிறந்த சொந்த சகோதரன் விளங்குன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், சில நேரங்கள் நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், அவங்களுடைய பார்வையில் நம்ம அப்படிதான் தோணுவோம். நம்முடைய பழைய பாவங்கள் நிமித்தமாக அவங்க நம்ம அப்படிதான் பேசுவாங்க. இல்லை நம்முடைய பழைய வாழ்க்கை தேவையில் இருந்தது நிமித்தமா, ஐயோ இவங்களா குடிசை வீட்டில் இருந்தவங்களாச்சே, ஐயோ இவங்களா வாடகை வீட்டில் இருந்தவங்களாச்சே, இவங்களா சைக்கிள் கூட இல்லாத ஆளுங்க அவரு, அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மூத்த குமாரன். அவங்க எல்லாருமே சொல்லுங்க மூத்த குமாரன். இவங்களா ஒரு காலத்தில் சட்டை போடுறது கூட வழி இல்லாமல் இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு பார்த்தியா அப்படி பேசுவாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பங்க அது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில், தகப்பனுடைய பார்வையில் அவர் என்ன பண்ணார்னா, தூரத்தில் அவனை பார்த்தோன்னா ஓடி அவனை கட்டி அணைத்து கொண்டு, அவனை முத்தமிட்டு,
அவனுடைய அழுக்கையெல்லாம் கழுவி அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சையை கொடுத்து, நல்ல சாப்பாடை கொடுத்து அவனை மறுபடியும் ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சாரே. காரணம் என்ன? தகப்பனுடைய பார்வையில் அவன் விலையேற பெற்றவன், உலகத்தின் பார்வையில் அவன் துன்மார்க்கன். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் இந்த உலகம் எந்த கண்ணாடியில் நம்ம பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, உலகத்தின் கண்ணாடியில் தான் நம்ம பார்க்கும். எந்த கண்ணாடியில் பார்க்கும்? உலகத்தின் கண்ணாடியில் தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை அவருடைய சிலுவையின் கண்ணாடியில் தான் பார்க்குறாரு. சிலுவையின் கண்ணாடியை போட்டுட்டோம்னா நம்ம கூட மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது உலக கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், என்ன கண்ணாடியில் பார்க்கக்கூடாது? வேற ஒரு கண்ணாடி இருக்குது. என்ன கண்ணாடி? சிலுவை கண்ணாடி. இந்த சிலுவை கண்ணாடினா என்னென்னா, இப்போ நான் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் சிலுவை இருக்குது. இந்த சிலுவையின் மூலமாக நான் பார்க்கும் பொழுது நீங்கள் எனக்கு எப்படி தெரியுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள், நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. ஏற்ற தாழ்வு, உயர்வு, தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சிலுவை எனக்கு உங்களை அப்படி தான் காட்டுது. அதே போல தான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை சிலுவை அப்படி தான் காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். அதனால் குடும்பத்தில் இருக்கிற மனைவியை பார்த்து இல்லை கணவனை பார்த்து அதை நம்ம தேவையற்ற காரியங்கள் பேசுகிறதெல்லாம் நிறுத்தணும். ஐயோ இதை போய் கட்டிக்கிட்டு வந்தேன் பாரு, இதை கட்டினதுலேருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. யார்? இந்த மனைவி, ஒன்றுத்துக்கும் உதவாத மனைவி. ஐயோ இந்த ஆளை கட்டினம் பாரு, இவர் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள். சொல்லாதீங்க. தேவ பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள். உன்னை பெற்றதுக்கு பதிலாக ஒரு 4 தென்னங்கன்று வச்சுருந்தாவது அது காய் காய்ச்சி இளநீர் கொடுத்து, ஏங்க ஒரு இளநீர் இன்னைக்கு 80 ரூபா வந்துருச்சு. 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 80 ரூபா இளநீருக்கு தேவ சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைங்களை ஒப்பிடுவீங்களா? சொல்லுங்க. அப்படி நீங்கள் ஒப்பிடுற மாதிரி இருந்தால் தயவு செய்து 80 ரூபா நான் கொடுத்துட்றேன், உங்கள் பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது உங்கள் வீட்டில் உன்னை பெற்றதுக்கு தென்னங்கன்று வச்சுருந்தான்னு சொன்னாங்கன்னா, அந்த தென்னங்கன்னுக்கு தேவையான காசு 2000மோ 5000மோ கொடுத்துட்றேன், அந்த பிள்ளைங்களை கொடுத்துருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு நாங்கள் வளர்த்து அவங்கள ஊழியக்காரங்களாக மாற்றி நாங்கள் எங்கேயாவது அவங்கள ஊழியத்துக்கு அனுப்புகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன பின்ன கரெக்டா? சொல்லுங்கள். நான் தப்பாக என்ன பேசுகிறேன்னா? கரெக்டாக தானே பேசுகிறேன். அப்பயும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. எனக்கு அல்லேலூயா சொல்கிறீங்க, கர்த்தருக்கு தானே. நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, மாடு மாடு வாங்கி விட்டு இருந்தாவாதுன்னு வாங்க, பிள்ளைங்களை மாடு, சரி மாடுக்குரிய காசும் கொடுத்துட்றோங்க, மாடுக்குரிய காசும் கொடுத்துட்றோம், பிள்ளைங்களை கொடுத்துருங்க. கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா அவர்கள் விலையேற பெற்றவர்கள். மனைவியை எவ்வளோ திட்டுறோம், சில நேரங்களில் துரத்திட முடியுமா? ஏன்? விலையேற பெற்றவர்கள். கணவனை எவ்வளோ நேரத்தில் திட்டுறோம், ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள், இவர் ஒன்றும் சரியில்லை, சரியான இது தெளிவு இல்லை, என்னென்னவோ சொல்லுவோம். சில நேரத்தில் துரத்திட முடியுமா அவரை? ஏன்னா அவர் தான் கணவர். விலையேற பெற்றவர்கள் கிடைக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாராக இருந்தாலும், உங்களுடைய தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், எல்லாரிடத்துலையுமே குறை உண்டுங்க. எல்லார்கிட்டையுமே குறை உண்டு. ஆமென். ஒருத்தர் சிலர் நீங்கள் நல்ல ஞானத்தில் அறிவுள்ள நல்ல ஞானிகளாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கும். ஒரு டேபிளை தூக்குங்கன்னா உங்களால் முடியாது, ஆனால் தே ஆர் வெல் நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய ஞானத்தின் நிமித்தம் அவர்களை மெச்சிக்கொள்ளுங்க. அவங்களுடைய குறைவின் நிமித்தம் பலவீனர்களாக இருக்கிறபடினால அவங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க. இதுதான் ஃபேமிலி. உங்கள் கணவன் ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவராக இருக்கலாம், ஆனால் சரீரத்தில் பலன் இருக்கும் பாருங்க. இல்லை ஞானத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம், சரீரத்தில் பலன் குறைஞ்சிருக்கும். அதே தான் மனைவிக்கும். மனைவி சரீரத்தில் பலன் கொண்டவங்களாக இருப்பாங்க, இல்லை ஞானத்தில் நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. இல்லை நாலேஜில் அவங்க குறைஞ்சிருக்கலாம், சரீரத்தில் நல்ல வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை நடத்தணும். அதுதான் ஞானம். அல்லேலூயா. அவர்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். கணவனும் மனைவியும் பெற்றோரும் எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் கடைசியில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை யாருக்காக சிந்தினார்? சொல்லுங்க. யாருக்காக சிந்தினார்? எனக்காக, உங்களுக்காக. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக சிந்தினார்.
ஒரு ப்ரெஷியஸ் காட், விலையேற பெற்ற தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, கவனிக்கிறீங்களா? நான் வந்துட்டேன், கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். விலையேற பெற்ற இயேசுவானவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை, கடைசியா 10வது குறிப்பில் வந்து நிற்கிறேன். எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் குறிப்பு விலையேற பெற்ற இயேசு, 2வது குறிப்பு விலையேற பெற்ற ரத்தம். இந்த விலையேற பெற்ற இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு விலையேற பெற்ற ரத்தத்தை யாருக்காக சிந்தினார் என்றால், 10வது குறிப்பில் இருக்கிற விலையேற பெற்ற நமக்காக அவர் சிந்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஏன் அவ்வளோ விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் சிந்தனோம்? ஏனென்றால் நாம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஆமென். இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. என்னென்னா, இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி விலையேற பெற்றவர்கள்ன்றது நம்ம அப்பப்போ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்காக அவர் விலையேற பெற்றவரே எனக்காக மரித்திருக்கிறாரு. இயேசுவை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு மனுஷன் யார் இந்த உலகத்தில்? காட்டுங்க. யாருமே கிடையாது. அவருடைய ரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ரத்தம் எது? ஒன்றுங்க. அப்படிப்பட்ட இயேசுவும் அவருடைய ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்றால் நான் எவ்வளவு விலையேற பெற்றவன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். முதல்ல அந்த எண்ணம் வந்து நம்மை நாமே திருத்திக்கணும். என்ன திருத்திக்கணும்? சில நேரங்களில் நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா? நான் குப்பை, நான் தொடப்போம், நான் வேஸ்ட்டு, நான் கந்த துணி, நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஆள், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம். நான் வாழவே தகுதியற்றவன், நான் பேசவே தகுதியற்றவன், எனக்கு முடி நல்லா இல்லை, எனக்கு கண்ணு நல்லா இல்லை, எனக்கு மூக்கு நல்லா இல்லை, எனக்கு பற்கள் நல்லா இல்லை, எனக்கு காது சரி கிடையாது, எனக்கு கால் ஊனம், எனக்கு கை சரி கிடையாது இப்படின்னு சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குறைவுள்ளவர்களாக பேசிக்கிறோம். நம்மை நாமே டிகிரேட் பண்ணிக்கிறோம், தாழ்த்திக்கிறோம். முதல்ல அந்த பாவத்திலேருந்து நம்ம திருந்தணும். அதுவே ஒரு பெரிய பாவம். ஏன்னா கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மை அவர் விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். நமக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கடைசியில் யார் விலையேற பெற்றவர்கள்? கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன். ஆமென், நான் விலையேற பெற்றவன். கண்களை மூடி ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ், ஹல்லேலூயா. Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக. கடைசியா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி விலையேற பெற்ற, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை விலையாக இந்தனரே. ஆண்டவரே, நீர் விலையேற பெற்றவர். உம்முடைய ரத்தம் விலையேற பெற்றது. நீர் கொடுத்த ரட்சிப்பு, கிருபை, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் அத்தனையும் விலையேற பெற்றதப்பா. இந்த காலை வேளையில ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே புத்தியும் சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவைகள் எல்லாம் விலையேற பெற்றவைகள் என்று நாங்கள் வேதத்தில் தியானித்தோமே. உம்முடைய வசனங்கள் எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தங்கள், விலையேற பெற்றவைகள் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் கொடுத்து கர்த்தர் தகப்பனே எங்களை வாழ வைத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்களை தகப்பனே நீர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறீரே. நிறைய நேரங்கள் அப்பா நாங்களே எங்களை தகப்பனே குறைவுள்ளவர்களாய் எண்ணிக்கொண்டது உண்டு, குறைவுள்ள பாத்திரமாய் எண்ணிக்கொண்டது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் தகப்பனை நீர் எடுத்து எங்களை நிறைவாய் நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தகப்பனே நீர் தகப்பனே நிறைவாய் ஆண்டவரே விலையேற பெற்றவராய் இருந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நீதியின் பாதையில வெற்றியாய் அவர்கள் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா.